Hello guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Nika's vlog. நான் உங்க தரிஷ்கா நிதிஷ் and இந்த vlogல கேரளா சீரீஸ் வால்பாறை டு அதிரப்பள்ளி தான் பார்க்க போறீங்க. ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆயாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும் போது டைம் நியர்லி ஒரு 8-9 o'clock இருக்கும். டின்னர் வந்துட்டு நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ போகிற வழியில் எங்கேயாச்சும் நிறுத்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ சென்னையிலேருந்து செங்கல்பட்டு ரூட் வழியாக தான் போக போகிறோம். நல்லபடியாக எல்லோரும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு பூஜைலாம் போட்டுட்டு கிளம்பணும் காருக்கு. ஸோ பெருங்குளத்தூரில் ஒரு கோயில் இருக்குது. எல்லாருமே லாங் ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிறுத்தி சாமி கும்பிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அதே கோயிலில் நாங்கள் நிறுத்தி சின்னதாக காருக்கு ஒரு பூஜை போட்டு கிளம்பிட்டோம். நிக்ஷு பேபியும் அந்த டைமில் முழிச்சு தான் இருந்தான். இந்த ட்ரிப் பிளான் பண்ணி நாங்கள் போகும்போது நிக்ஷு பேபிக்கு நியர்லி 5 months. ஸோ அவனுக்கு சாலிட் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, மில்க் மட்டும்தான். அதனால் இந்த ட்ரிப் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. டைம் நியர்லி 10 to 11 o'clock இருக்கும். அதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுடலாம் டின்னர் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நிக்ஷு பேபி நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க ஒரு 10:30 போலவே நல்லா தூக்கம். ஸோ நிக்ஷுக்கும் அந்த கேரி காட் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மடியில் தான் வச்சுக்கிட்டோம். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுன்றதுக்காக அந்த கேரி காட்டில் தூங்கும் போது மட்டும் போட்டு தூங்க வச்சுட்டோம். ஸோ நிறுத்தும் போதெல்லாம் கார் எங்கெல்லாம் பிரேக் ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அந்த கேரி காட்டை சீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் அவன் கம்ஃபர்ட்டா தூங்குவான். அவன் தூங்குறப்பவே நாங்களும் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கேருந்து கிளம்புனதுல இருந்தே காலையில் வரைக்கும் ஃபுல்லாக ரெயின் தான், மழையிலே தான் போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ ரெயின் ஒரு சைட், ரெயின் அப்புறம் ட்ரிப் போகிறோன்ற ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரெயின் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் நிலாவும் நமக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தது நம்ம கூட. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் எங்கள் கூட இந்த ட்ரிப்பை பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.
அண்ட் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் 2 வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கிட்ட நிறுத்தணும். ரெஸ்ட் ரூம்ஸ் வந்தால் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் டீ காஃபி குடிச்சிட்டு போகிறதுக்கு. ஏன்னா இது வந்துட்டு டோட்டலாக எங்களுக்கு 10 to 12 ஹார்ஸ் ட்ரிப். ஸோ அதனால் நடுவில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டீ காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். அண்ட் இந்த அந்த நிலாவோட வியூ வந்துட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் அதை பார்த்துட்டு பாட்டு போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம் அந்த நிலாவை. எங்கள் கூடயே அது வர மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் காலையில் ஏர்லி மார்னிங் விடிஞ்சதும் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த வியூவே வந்துட்டு மவுண்டெயின்ஸ் தான். இங்கேருந்தே வந்துட்டு எல்லா மவுண்டெயின்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போகிற வழி எல்லாமே இனிமேல் வியூவாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் பழனி போகலான்னு பிளான் பண்ணோம். சும்மா பழனி அடிவாரம் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ண போகிறோம்.
ஃபைனலி பழனி வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே அடிவாரத்தில் இருக்கிற சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு நாங்கள் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் சென்னையில் இருந்து திருச்சி அண்ட் திண்டுக்கல் வழியாக உடுமலைப்பேட் தாண்டி தான் வால்பாறைக்கு போனோம். இதுதான் எங்களோட ரூட். நாங்கள் மலையேறதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு முனியாண்டி விலாசன்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே சும்மா வந்துட்டு தோசை பூரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்துட்டு இளநீர் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நிறுத்தி குடிச்சிட்டு நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமே ஆனமலை டைகர் ரிசர்வ் செக் பாயிண்ட் வந்து வந்துருச்சு. அங்கே செக்கிங் முடிச்சதும் நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எதாவது இருந்தால் அங்கேயே வந்துட்டு ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. எதாக இருந்தால் அங்கேயே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க சொல்லிட்டு, ஸோ அதையும் வந்து நாங்கள் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நிக்ஷு பேபியும் முழிச்சிட்டு வந்தான். நல்லா வந்துட்டு தூங்கி எழுந்துட்டான். அண்ட் அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாப்பியாக வந்து எல்லாரோடையும் விளையாடிட்டே வந்தாங்க. நிக்ஷுக்கு ட்ராவலில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. ஏன்னா யூஸ்வலி அவன் மேலே போட்டு நம்ம ஆட்டினாலே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தூங்குவான். எது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனில் தான் வந்து அவன் கம்ஃபர்ட்டாக தூங்கிட்டு வருவான். ஸோ அவனுக்கு வந்து இந்த ட்ராவல் எதுவும் வந்துட்டு பெருசாக தெரியல.
வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மங்கி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு போகலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். குளிக்கிறதுக்கும் வந்துட்டு பெஸ்ட் ஸ்பாட். ஸோ மங்கி ஃபால்ஸ் போயிட்டு அங்கே வந்து குளிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு வால்பாறை போனோம். வால்பாறையில் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 3 BHK வில்லா மாதிரி வந்து புக் பண்ணோம். ஸோ அங்கேயே எங்களுக்கு வந்துட்டு லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன லன்ச் வேணும்னு கேட்குறோமோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்துட்டு ஆம்லெட், அப்புறம் அப்பளம், சிக்கன் கிரேவி வந்துட்டு கேட்டிருந்தோம், ரைஸு. ஸோ அது கொடுத்துட்டாங்க. நாங்களும் எங்கள் லன்ச்சை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து வால்பாறை சுற்றி பார்க்க போனோம். அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வால்பாறையில் எல்லா இடத்துலையுமே 4 மணிக்கு மேலே எந்த ஒரு சைட் சீயிங்குமே வந்துட்டு ஓப்பனாக இருக்காது.
ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 o'clock எல்லா சைட்ஸையும் பார்த்து முடிச்சிடுங்க. நாங்கள் வந்து 1-2 பிளேசஸ் தான் வந்துட்டு பார்க்க முடிஞ்சுதாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளேயே 3:34 ஆயிடுச்சு. 4 o'clock மேலே எந்த ஒரு இடத்துக்குமே எங்களை வந்து அலோவ் பண்ணல. யூஸ்வலாக அங்கே போகிற ரிவர் அப்புறம் ரோட்ஸு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், ஆக்சஸ் இருக்கும். பட் மற்றபடி அதை தாண்டி எந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கும் இல்லை எங்கேயுமே வந்துட்டு உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எதை பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் 4 o'clock முன்னாடி பார்த்து முடிச்சிடுங்க. அண்ட் மார்னிங் வந்துட்டு 7-8 o'clockலாம் வந்துட்டு எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே வந்துட்டு சினிக் ரூட்ஸ் தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் வந்துட்டு ஒரு ஹிடனான வியூ பாயிண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு போய் காஃபி டீ குடிச்சிட்டு வந்தோம். அங்கேயுமே வந்து சைட் சீயிங்க்கு 5 மணிக்கு மேலே உள்ள விடலை. பட் நாங்கள் அங்கே வெளியே இருக்கிற ஒரு டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.
இதுதான் நான் சொன்ன வியூ பாயிண்ட். எனக்கு எக்ஸாக்டாக இந்த வியூ பாயிண்டோட நேம் தெரியல, பட் நாங்களே வந்துட்டு கண்டுபிடிச்சி கொஞ்சம் வந்தது தான். ரூட் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்தது, அதுவும் கார்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ அந்த ரூட்க்கு வந்ததுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு பட் உள்ளே எங்களை வந்துட்டு விடலை. ஸோ வெளியவே இருந்து பார்த்துட்டு வந்தோம். அங்கே தூரத்தில் வந்துட்டு பைசன்லாம் வந்துட்டு பார்த்தோம். நாங்கள் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரூம்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். லெஃப்ட் ஓவராக இருந்த ரைஸ் அப்புறம் சப்பாத்தி கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கேம் வந்துட்டு ப்ளே பண்ணோம். யூனோ வந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ யூனோலாம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்தோம். நிக்ஷு பேபியும் வந்துட்டு எங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு சீக்கிரமாக எல்லோரும் கிளம்பி அத்திரப்பள்ளி ரூட் தான் வந்துட்டு போகிறோம். இப்போது டேரெக்டாக வந்து அத்திரப்பள்ளி தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் இருக்கிற என்னெல்லாம் வந்துட்டு டெஸ்டினேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டே போகிறோம். போகிற வழியில் வந்துட்டு சோழையார் டேம் அப்புறம் வந்துட்டு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, ரிசர்வாயர் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நாங்கள் போனோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த வில்லா 3 BHK. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஒரு ரூமில் வந்துட்டு 2 பெட் போட்டிருந்தாங்க. அண்ட் மற்ற ரூம்லேயும் இன்னொரு ரூம்லேயும் வந்துட்டு 2 பெட்டு அண்ட் ஒரு ரூமில் ஒரு பெட். மொத்தமாக வந்துட்டு எங்களுக்கு 5 பெட் வந்து இருந்தது. எக்ஸ்ட்ராவேவாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அது எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தாலும் வந்துட்டு வியூ தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. யூஸ்வலாகவே நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் அண்ட் மற்ற வீடியோஸ்லலாம் பார்த்தோன்னா வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரூட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், அங்கே போகாதீங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பட் ஐ பெட் யூ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு ரூட்னு நான் சொல்லுவேன். ஏன் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே எலிஃபென்ட்ஸ் அப்புறம் யானை வந்துட்டு நிறைய வரும், அதனால் அது டேஞ்சரஸ். மற்றபடி எந்த ஒரு இதுவும் வந்துட்டு அங்கே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரூட்டை வந்துட்டு போய் பாருங்கள். ஸோ அத்திரப்பள்ளி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. இங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகலாம். போகிற வழியில் ஃபர்ஸ்ட் வந்தது தான் வந்துட்டு சார்பா வாட்டர் ஃபால்ஸ். இங்கே நின்று நீங்கள் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேம் பார்க்கறதுக்கு போகலாம். இதுதான் வந்துட்டு சோழையார் டேம். சோழையார் ரிசர்வாயரும் இருக்குது. நீங்கள் அதையும் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும், அங்கே நின்று இந்த சோழையார் டேமை பார்க்கலாம். இங்கே இருந்து இந்த 2 பக்கமாக ஃபாரஸ்ட் இருக்கிற இந்த அத்திரப்பள்ளி ரூட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கேருந்தே நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் யானை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக யானை எங்கே வரும் அப்படிலாம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இந்த ரூட்டில் நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும் போதும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கேயுமே வந்துட்டு அங்கே மோஸ்ட்லி நிற்க விட மாட்டாங்க, நீங்கள் போயிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்களும் வந்துட்டு யானை வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
பட் யானை எதுவுமே வரல. நாங்கள் அதிரப்பள்ளியே ரீச் ஆயிட்டோம். ஆஃப்டர்நூன் ஆனதுனால நிக்ஷு பேபி அவனோட நேப்பை வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அவன் தூங்கும் போது நாங்கள் எங்களோட லஞ்சை வந்துட்டு முடிச்சிட்டோம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆனோடனே வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அங்கேயும் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு தனியாக வந்துட்டு பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பைக், கார் எல்லாமே வந்துட்டு பார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு சின்ன ட்ரெக் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெக்கிங் எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டீப்பாக இருக்கும். இறங்கும் போது நீங்கள் ஈஸியாக இறங்கிடலாம். பட் ஏறும் போது வழுக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததால் எங்களுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது. பட் வியூ தி பெஸ்ட். இதை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த ட்ரெக்கை மேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த வாட்டர் ஃப்ளோ மட்டும்தான் பார்க்க முடியும். பட் நீங்கள் கீழே ட்ரெக் பண்ணி போனால் தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸோட மொத்த அழகையும் வந்துட்டு உங்களால் ரசிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கீழே போங்க. அண்ட் நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நிக்ஷு வச்சுட்டு இருந்தோம். பிகாஸ் சாரல் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் வந்துட்டு சாரல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலி நனைஞ்சிட்டோம். நாங்கள் அதிரப்பள்ளியை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ வர வழியில் வந்துட்டு அதிரப்பள்ளி டு சென்னைக்கு ஒரு டனல் மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு அந்த ரூட்டில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதான் ஆக்சுவலி என் ஃபர்ஸ்ட் டைம் டனலில் போகிறது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டனலும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ப்ளஸ் வரப்போதும் செம்ம மழை, முன்னாடி போகிற வண்டி கூட தெரியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. எங்களோட ட்ரிப் இப்படி சூப்பராக வந்துட்டு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.